வணக்கம். சக்ரா தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தியானம் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களையும் சமநிலைக்கு கொண்டு வரவும் மற்றும் அதனை சீரமைக்க ஊக்குவிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. தளர்வான ஆடை அணிந்து கொள்ளவும், கண்ணாடி அணிந்தால் அதனை கழற்றிவிடவும், தொந்தரவுகள் ஏதும் இல்லாத ஒரு அமைதியான இடத்தை மற்றும் நேரத்தை தேர்வு செய்யவும், சௌகரியமான நிலையில் உட்கார்ந்தோ அல்லது படுத்தோ இந்த தியானத்தை செய்யலாம். உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். மெதுவாக உங்கள் கண்களை மூடி ஆழமாக சுவாசிக்கவும். 3 முறை ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுத்து வாய் வழியாக மெதுவாக வெளியே விடவும். ஆழமான சுவாசம் உள்ளெடுக்கவும். வாய் வழியே மெதுவாக வெளியே விடவும். ஆழமான சுவாசம் உள்ளெடுக்கவும். வாய் வழியே மெதுவாக வெளியே விடவும். ஆழமான சுவாசம் உள்ளெடுக்கவும். வாய் வழியே மெதுவாக வெளியே விடவும். இப்போது 3 முறை ஆழமான சுவாசத்தை உள்ளிழுத்து மூச்சு வெளிவிடும்போது மனதிற்குள் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். ஆழமான சுவாசம் உள்ளெடுக்கவும். ஓம். ஆழமான சுவாசம் உள்ளெடுக்கவும். சுவாசம் உள்ளெடுக்கவும். உங்கள் உடலில் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணரவும். இப்போது உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்தின் மேல் செலுத்தவும். மூலாதார சக்கரம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய இந்த சக்கரம் பஞ்சபூதத்தில் நிலத்தை குறிக்கிறது. இதன் நிறம் சிகப்பு நிறமாகும். உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் சிவப்பாக ஒரு ஒளியை காட்சிப்படுத்தவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த ஒளி பிரகாசமாக வளருவதை உணரவும். ஆழமான அமைதியான மூச்சை விடவும். நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் உடல் வலிமையோடும் உறுதி சமநிலையோடும் இருக்கிறேன். ஆழமான அமைதியான மூச்சோடும்.
பூமியுடனான உங்கள் தொடர்பை உணர்ந்து அதன் வலிமையையும் ஸ்திரத்தன்மையையும் உள்வாங்கவும். இப்போது உங்கள் கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தின் மேல் செலுத்தவும். படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய இந்த சக்கரம் முதுகில் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்துள்ளது. இது பஞ்சபூதத்தில் நீரை குறிக்கும். இதன் நிறம் ஆரஞ்சு வண்ணம். அந்த இடத்தில் துடிப்பான ஆரஞ்சு ஒளி சுழன்று அரவணைப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதை கற்பனை செய்து பார்க்கவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த ஆரஞ்சு ஒளி பிரகாசமாக வளருவதை உணரவும். ஆழமான அமைதியான மூச்சை விடவும். நான் எனது படைப்பாற்றலை தழுவுகிறேன். நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன். நான் உணர்வு ரீதியாக சமநிலையில் இருக்கிறேன். சுவாதிஷ்டான சக்கரத்தின் ஆற்றல் விரிவடைந்து எல்லா தடைகளையும் கரைப்பதை உணரவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மணிப்பூரக சக்கரத்தின் மேல் செலுத்தவும். இது முதுகில் தொப்புளுக்கு மேலே மார்பின் அடிப்பகுதிக்கு இடையில் அமைந்துள்ளது. இது பஞ்சபூதத்தில் நெருப்பை குறிக்கும். இதன் நிறம் மஞ்சள் வண்ணம். உங்கள் மணிப்பூரக சக்கரத்தில் பிரகாசமான ஒரு தங்க மஞ்சள் சூரியனை காணவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த மஞ்சள் ஒளி பிரகாசமாக வளருவதை உணரவும். ஆழமான அமைதியான மூச்சு விடவும். நான் வலுவாக இருக்கிறேன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். நான் என்னை நம்புகிறேன். தைரியமும்
உறுதியான தன்னம்பிக்கையையும் உங்களுக்கு அளிக்கும் இந்த சக்கரத்தின் ஆற்றலின் அரவணைப்பை உணரவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை அநாகத சக்கரத்தின் மேல் செலுத்தவும். முதுகில் மார்பின் மையத்தில் அமைந்துள்ளது இந்த சக்கரம். அன்பு மற்றும் இரக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது பஞ்சபூதத்தில் வாயுவை குறிக்கும். இதன் நிறம் பச்சை வண்ணம். இந்த சக்கரத்தில் இருந்து ஒரு பிரகாசமான பச்சை ஒளி விரிவடைந்து உங்களை அன்பாலும் அமைதியாலும் நிரப்புவதை கற்பனை செய்யவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் இந்த பச்சை ஒளி பிரகாசமாக வளருவதை உணரவும். ஆழமான அமைதியான மூச்சு விடவும். நான் அனைத்து மனக்கசப்புகளையும் மறந்தும் மன்னித்தும் விடுகிறேன். நான் என் தவறுகளையும் மற்றவர் தவறுகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். என் மனம் அன்பால் நிறைந்தது. பயத்தையும் வெறுப்பையும் கரைத்து இந்த அன்பு உங்கள் முழு உடலிலும் உயிரணுவிலும் பரவுவதை உணரவும். இப்போது உங்கள் கவனத்தை விஷுக்தா சக்கரத்தின் மேல் செலுத்தவும். இந்த சக்கரம் தொண்டையில் அமைந்துள்ளது. இது தகவல் தொடர்பு மற்றும் உண்மையை குறிக்கிறது. இது பஞ்சபூதத்தில் ஆகாயத்தை குறிக்கும். இதன் நிறம் நீலம். உங்கள் தொண்டையில் ஒரு பிரகாசமான நீல ஒளி சுழன்று அதன் அடைப்புகளை அகற்றுவதை காட்சிப்படுத்தவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த நீல ஒளி பிரகாசமாக வளருவதை உணரவும். ஆழமான அமைதியான மூச்சு விடவும். நான் என் எண்ணங்களை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்துகிறேன். மற்றவர்களின் வார்த்தைகளை நான் மதிக்கிறேன். நான் அமைதியின் மூலம் எழும் ஆழமான உள் அமைதியை அறிவேன்.
உங்கள் குரல் வலுவடைந்து வருவதை உணரவும். உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த சுதந்திரமாக இருக்கவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தின் மேல் செலுத்தவும். உள்ளுணர்வு மற்றும் ஞானத்துடன் இணைக்கப்பட்ட இந்த சக்கரம் நெற்றியின் புருவ மத்தியின் மேல் அமைந்துள்ளது. இதன் நிறம் பர்பிள் என்னும் அடர் ஊதா. உங்கள் புருவங்களுக்கு இடையில் ஒளிரும் ஆழமான ஊதா ஒளியை கற்பனை செய்யவும். இது உங்கள் உள் பார்வையை எழுப்புகிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் இந்த ஊதா ஒளி பிரகாசமாக வளருவதை உணரவும். ஆழமான அமைதியான மூச்சு விடவும். எனது உள்ளுணர்வை நான் நம்புகிறேன். மனதளவில் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மீண்டு எழும் தன்மையுடனும் இருக்கிறேன். நான் எதை தேடுகிறேனோ அதையெல்லாம் என்னுள் காணலாம் என்று நம்புகிறேன். உங்கள் மனம் விரிவடைந்து நுண்ணறிவையும் தெளிவையும் பெறுவதை உணரவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை சஹஸ்ராரா சக்கரத்தின் மேல் செலுத்தவும். இந்த சக்கரம் உச்சந்தலையில் அமைந்துள்ளது. இந்த சக்கரம் தெய்வீக உணர்வுடன் நம்மை இணைக்கிறது. இந்த சக்கரத்தில் இருந்து ஒரு பளீர் வெள்ளை ஒளியை ஒளிர்வதை கற்பனை செய்யவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் இந்த பளீர் வெள்ளை ஒளி பிரகாசமாக வளருவதை உணர்வும். ஆழமான அமைதியான மூச்சு விடவும். நான் தூய்மையான அழகான பிரகாசமான ஒளி உருவம். நிலையான அமைதி என்னுள் மற்றும் என் வழியாக பாய்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. நானே அவன். இந்த இணைப்பு ஆழமடைந்து உங்களை அமைதி மற்றும் அறிவொளியால் நிரப்புவதை உணரவும்.
ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். இந்த ஆழ்ந்த அமைதியில் ஆனந்தத்தை உணரும். நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் விழிப்புணர்வை மெதுவாக மீண்டும் உங்கள் உடலுக்கு கொண்டு வரவும். உங்கள் விரல்கள் மற்றும் கால் விரல்களை அசைத்து மெதுவாக உங்கள் கண்களை சிமிட்டியபடி திறக்கவும். நீங்கள் இப்பொழுது அமைதி நிறைந்தும் சமநிலையாகவும் ஒளியால் நிரம்பியதாகவும் இருப்பதை உணரவும்.